ஆனால் கொள்கையே இல்லாத கட்சியெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஓரணியில் தமிழகம், ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி மிக ஒரு மோசமான சூழ்நிலைக்கு ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் வர வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய தலைவர், உலகத்திலே ஊழலற்ற ஆட்சி நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்பதை யாரும் மறந்து விடுவது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களை அழகாக பேசி கூட்டணியை அமைத்து காட்டியிருக்கிறார்கள். என்றைக்கு அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லோரும் என்றைக்கு ஒன்று சேர்ந்தார்களோ அன்றையிலிருந்து இன்று வரையிலும் நமது முதலமைச்சருக்கு தூக்கமே கிடையாது. முதலமைச்சருக்கும் தூக்கம் கிடையாது, துணை முதலமைச்சருக்கும் தூக்கம் கிடையாது. அமைச்சர்கள்லாம் ஓட்டுக்கு 2000 கொடுக்கவா 3000 கொடுக்கவான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. 5000 கொடுத்தாலும் அந்த கட்சி, அந்த கூட்டணி நிச்சயமாக ஜெயிக்க. அன்பையே கொடுத்து இந்த கூட்டணி சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக நிச்சயமாக போய் சேரும் என்பது நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு